1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 44வது வசனம் முதல் 47வது வசனம் வரை நாம் எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். பின்னும் அந்த பெலிஸ்தேன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தேருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒரு உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடு கூட பேசுவாராக. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருகிற சம்பவமானது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடுவாக நடந்த யுத்தத்தை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில அதிகாரங்கள்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. சில அதிகாரங்கள் அந்த அதிகாரத்தை சொன்ன உடனே அந்த சம்பவம் என்ன என்று நாம் இப்பொழுதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது தாவீது கோலியாத். தாவீது கோலியாத் என்று சொன்ன உடனே இது சிறு பிள்ளைகளுக்கு சொல்ற கதை அப்படின்னு அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. இது எல்லா வயதினருக்குமான அறிவு புகட்டக்கூடிய, தேவனுடைய ஞானத்தை புகட்டக்கூடிய சம்பவமாக இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் இருக்கிறது. இப்போ என்ன பாருங்க, கவனிங்க. வேதத்தை பார்க்காம என்ன பாருங்க. இப்போ நான் வசனத்தை சொல்லும்போது வேதத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் அங்கே சண்டை இருக்கிறது. இந்த பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை என்று சொன்னா, இந்த இஸ்ரவேலுடைய ஜென்ம விரோதி யாருன்னு கேட்டாக்க இது பெலிஸ்தியர். இந்தியாவுக்கு ஜென்ம விரோதி யாரு? எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறீங்க. பாகிஸ்தான். ஆகவே அவர்களோடு கூட யுத்தம் செய்ய வேண்டாலும் கூட அவர்களை பார்த்தா பாகிஸ்தான் என்றால் நமக்கு ஜென்ம விரோதி என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதே போல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஜென்ம விரோதிகள் யாருன்னா அது பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள் ஜென்ம விரோதி. இன்னும் கூட அவர்கள் போர் தந்திரத்தில் நல்லா கை தேர்ந்தவர்கள். இந்த இரும்பு உலோகங்களை கொண்டு போர் ஆயுதங்களை செய்வதை முதல்ல கற்று தெரிந்தவர்கள் யார் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் அல்ல, பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள் தான் உலோகங்களை கொண்டு ஆயுதங்களை அவர்கள் கண்டுபிடித்தவர்கள். ஆகவே திறமையானவர்கள், வல்லமையானவர்கள், போர் செய்வதிலே வல்லமையானவர்கள். அவளுக்கு எதிரி யாருன்னு சொன்னா அவங்க இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலர் எப்படியாவது அடிமைப்படுத்தணும். இஸ்ரவேலர் எப்பொழுதுமே தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும், நாங்கள் சொல்றது செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடியவங்க. இஸ்ரவேலர் என்ன நினைப்பாங்க? இந்த பெலிஸ்தியர் நமக்கு சமமானவர்கள், அவர்கள் நமக்கு சேவகம் செய்யணும். அவர்கள் they must be servant unto us என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். ஆர்ச் ரைவல்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஜென்ம விரோதிகள். இவர்கள் 2 பேரும் ஜென்ம விரோதிகள். அடிக்கடி இவர்கள் மத்தியிலே சண்டை நடந்து கொண்டே இருக்கும். ஒரு சமயம் இவர்கள் ஜெயிப்பார்கள், ஒரு சமயம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை அநேக சம்பவங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது ஏலா என்ற பள்ளத்தாக்கை பார்ப்போம். ஏலா என்ற பள்ளத்தாக்கில இரு அந்த ஜனங்களும் அங்க நின்று கொண்டிருக்க. எதுக்கு நின்று கொண்டிருக்காங்க? சண்டையிடுவதற்காக. ஏலா என்ற பள்ளத்தாக்கை நாம் நினைக்கும் பொழுது அங்கே பெலிஸ்தியரும் இஸ்ரவேல் ஜனங்களும் சண்டைக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். கோலியாத் அந்த இஸ்ரவேல் பெலிஸ்திய ஜனங்களிலே ரொம்ப அதிகமாக பராக்கிரமசாலி என்று சொல்லி பார்க்கிறோம். பிற்பாடு இதெல்லாம் பார்க்க போகிறோம்.
இந்த பெலிஸ்தேயர்கள் ஒரு மலை மேல நின்று கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மலை மேல நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில சண்டை வரப்போகிறது. இதற்கு இந்த சண்டையிடுவதற்கு முன்பாக அவர்கள் நீங்கள் எங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அதாவது யூ பி சர்வெண்ட் அன்டு அஸ் என்று கேட்பாங்க. எங்களுக்கு சேவகம் செஞ்சா நாங்கள் விட்டுடுறோம், அல்லது கப்பம் கட்டுவது. ராஜா முதல் கொண்டு எல்லாருமே என்ன செய்யணும், அந்த நாட்டில் இருக்கவங்க என்ன செய்யணும், கப்பம் கட்டணும். கப்பம் கட்டணும், டாக்ஸ் பே. தே ஷுட் பே டாக்ஸ் டு த விக்டோரியஸ் கிங். எந்த ராஜா ஜெயித்தாரோ, எந்த நாடு ஜெயிச்சதோ அந்த நாட்டுக்கு கப்பம் கட்டினா விட்டுருவாங்க. நீ கப்பம் கட்டணும், அதுதான் அடிமை. நான் சொல்றதை செய்யணும். இந்த ஜெயித்த ராஜா வேறு ஏதாவது போருக்கு போகும்போது இவர்கள் என்ன செய்யணும், கூட அவங்க கூட போருக்கு போகணும், கப்பம் கட்டணும். ஆகவே இவர்கள் சண்டை போடுவதற்கு முன்பாக இந்த பண்டைய காலங்களில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் காணப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு போர் வீரனை அனுப்புவார்கள். ஒரு போர் வீரனை தெரிந்து கொண்டு அவர்கள் அனுப்புவார்கள். அதே போல எதிராளியும் ஒரு போர் வீரனை அனுப்பணும். அக்ரிமெண்ட் வரும். என்ன அக்ரிமெண்ட் போட்டுவாங்க, அவங்க மத்தியில் என்ன உடன்படிக்கை ஏற்படும், எங்களுடைய போர் வீரன் தோற்றுவிட்டால் எங்கள் நாடும் நாங்களும் உங்களுக்கு அடிமை, நாங்க ஜெயிச்சிட்டோம்னாக்கா நீங்களும் உங்க நாடும் அடிமை. இது எதற்காக போடுகிறார்கள் என்று சொன்னால், எல்லா போர் வீரர்களும் போய் சண்டை போட்டு ஆயுதங்கள் நஷ்டமாவது, உயிர் நஷ்டமாவது, நாட்கள் நஷ்டமாவது, பண விரயத்தை தடுப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா, இதை இவன்ல இந்த போர் செய்ய வந்த இந்த ராஜா ஒரு பலசாலை தேர்ந்தெடுத்துக் கொள்வான். அதை எதிர்த்து போர் செய்கிற ஒருவன் இன்னொரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவர்கள் மத்தியில போர் நடக்கும். இதை அங்க சொல்லப்படுகிறது. இந்த வசனம்லாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ அந்த பெலிஸ்தர்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாங்க. அவன் எப்படின்னாக்கா, அவன் மனுஷன் இல்ல, அவன் அரக்க, இஸ் எ ஜெயிண்ட் என்று வாசம், ராட்சதன் என்று போடப்பட்டிருக்கிறது. இதை 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ராட்சதன் போல இருந்தான். எப்படி இருந்தானாக்கா, 9 அடி இருந்தானா. இங்கெல்லாம் அந்த பிப்ளிக்கல் வேதத்தினுடைய அந்த மெஷர்மெண்ட் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய மெஷர்மெண்ட்ல, நம்முடைய அடிகள்ல பார்க்கணும், 9 அடிக்கு மேல உயரமா இருந்தான். சரி, அவன் போட்டிருந்த கவசம் எவ்வளவு வெயிட்டா இருந்தது தெரியுமா? போர் கவசம், ஹெல்மெட் போட்டிருக்க கவசமே ஏறக்குறைய 80 கிலோ இருந்துதான். என்னால இந்த பக்கம் 10 கிலோ, இந்த பக்கம் 10 கிலோ அரிசி கொடுத்தாங்க, தோல் 2 ஆகுது, துவண்டு போகுது இல்லையா? கொஞ்ச நேரம் தூக்கிட்டு நிக்க முடியல. ஒட்டனை அடிக்கிறதுக்கு இந்த கையை கொஞ்ச நேரம் தூக்கி வச்சது என்ன ஆகுது, கையே வலிக்குது. ஒட்டனை குச்சி என்ன ஒரு 10 கிலோ இருக்குமா? அது இந்த கையை தூக்கி வச்சா வலிக்குது. அவன் தலைச்சீரா ஹெல்மெட், அவன் உடம்புல போட்டிருக்கிற அந்த அந்த பாதுகாப்பு கவசங்கள், அது மட்டுமே 80 கிலோ. அவன் உயரம் 9 அடிக்கு மேல இருக்கிறான். அவன் ஒரு ஸ்பியரை பிடிச்சிருக்கான். ஸ்பியர்னா என்னன்னாக்கா, ஈட்டியை பிடித்திருக்கிறான். அந்த ஈட்டி அந்த ஈட்டியோட இந்த அந்த இது சொல்றாங்க எப்படின்னாக்கா, அந்த தரிசு நெய்கிறவனுடைய தடியை போல இருந்ததுதான். அவ்வளோ மொத்தமா இருக்கும். அந்த தரிசுல ஓடுற அந்த தடியினுடைய மொத்தம் இருக்குது. அவ்வளோ பெரிய மொத்தமான ஒரு ஈட்டியை பிடிச்சிருக்காங்க தடி. அது மேல இருக்கிற ஸ்பியர் ஹெட் என்று சொல்லுவார்கள். அதாவது ஈட்டினுடைய முனையினுடைய அளவு மட்டும், அந்த வெயிட் எவ்வளோனாக்கா ஏறக்குறைய 16 கிலோ. அந்த ஈட்டினுடைய முனை 16 கிலோ ஈட்டினுடைய முனையை தூக்கிட்டு நிக்கிறான். 80 கிலோ மார்க் கவசம்லாம் போட்டுக்கிட்டு நிக்கிறான். நடந்து வர அளவுக்கு அவனுக்கு என்ன இருக்கு, ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் இருக்குது, நடந்து வரான். சரி, இந்த ஷீல்டு அவன் பிடிக்கிற கேடகத்தை அது ஒரு வெயிட், அதை தூக்கிட்டு வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் போறார். எப்படி சீஃப் மினிஸ்டர் போனா முன்னாடி பைலட் போவாங்களோ அத மாதிரி அவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் நடந்து போறான், ஒரு போர் வீரர் நடந்து போறான். அந்த அவனுடைய கேடகத்தை மாத்திரமே ஒரு தூக்கிட்டு போறான், பின்னாடி ஒரு நடந்து வர. இந்த கதையெல்லாம் நாங்க படிக்காத மாதிரியே நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் பைபிள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு யார் சொன்னது உங்களுக்கு? குமுதம், ராணி, ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது, பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. வரிக்கு வரி இன்ட்ரெஸ்டா படிக்கணும். ஒருத்தருக்கு நான் பேசின்னு இருந்தேன்.
நம்மகிட்ட ஒரு பேப்பர் அன்றாட டெய்லி நியூஸ் பேப்பர் வருது இல்லையா, நம்ம எப்படி படிப்போம்? நான் எப்படி படிப்பேன்? ஹெட்லைன்ஸ், புயல் அடிக்க போது 2 லட்டு விட்டாங்க பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு போட்டுட்டு மேலே போட்டிருப்பாங்க, கீழே ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிக்க மாட்டோம். எது எனக்கு இன்ட்ரெஸ்டோ அதுதான் படிப்பேன். ஒரு ஜெயிலில் போன ஒரு இன்மேட் கிட்ட கேட்டேன், உங்களுக்கு நேரம் எப்படி போகணும்? பேப்பரை எடுத்துக்கோனாங்க, எத்தனாவது பதிப்பு, எங்கேருந்து வெளியிடுறாங்க, இந்த பேப்பருடைய விலை என்ன, அப்படியே முன்னாடி இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு வரியாக படிச்சுட்டு வருவோம்னு சொன்னார். அப்புறம் நேரம் இருக்குது, நாங்கள் எப்படி அதை செலவு பண்ணுறது? நமக்கு நேரம் இல்லை, வெறும் ஹெட்லைன்ஸை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். அவங்க என்னன்னா வரிக்கு வரி படிப்பாங்க. ஒரு பேப்பரை படித்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் முழுசுமாக அவர்கள் படித்து முடித்து விடுவார். அப்படி வேதத்தை படிக்கணும். இதை வேதத்தை படிக்கும்போது எனக்கு கண்களுக்கு முன்பாக இந்த கதாபாத்திரங்கள்லாம் உயிரோட்டமாக வருது. கோலியாத்து நடந்து வருவது போல அவன் எப்படி மார்க்க அவசரங்களை போட்டு இருப்பான், ஏலா பள்ளத்தாக்கு எப்படி இருந்திருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நின்று கொண்டிருப்பார்கள், இந்த பெலிஸ்தேர் எப்படி நின்று கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இதெல்லாம் எனக்கு அப்படியே அது கதாபாத்திரங்கள்லாம் உயிரோட்டமாக வருவது போல இருக்கிறது. முன்பாக அந்த கேடகத்தை பொடித்து கொண்டு முன்னாடி ஒருத்தவன் நடக்கிறான்னா, இவன் ஈட்டியை வைத்து கொண்டு அப்படி நடந்து வரான். அங்க நின்று சொல்றான். அவனுடைய சத்தம் எப்படி இருக்குனாக்க பயங்கரமா இருக்குது, எதிரொலிக்குது, அந்த பள்ளத்தாக்குல எதிரொலிக்குது. சொல்றான், நான் பெலிஸ்தியன், உங்களை யாராவது ஒரு அனுப்பு என்று சொல்லி, கோழைகளே என்று சொல்லி அவன் திட்டுறான். யாராவது ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அனுப்புங்கடா, நாங்க ஜெயிச்சா நீங்கெல்லாம் யாரு, எங்களுக்கு சேவகம் செய்யணும், எங்களுக்கு அடிமை. நாங்க ஜெயிச்சாக்கா நீங்களாம் அடிமை, நீங்க ஜெயிச்சா நாங்க அடிமை என்று சொல்லி தன்னுடைய தேவர்களை கொண்டு அவர்களை திட்டினான் என்று போடப்பட்டிருக்கு. அவன் தேவர்களை பேரை சொல்லி அவர்களை திட்டினான் என்று போடப்பட்டிருக்கு. இது ஒரு நாள் செஞ்சானா? எத்தனை நாள் செஞ்சான்? 40 நாள் செஞ்சான். 40 நாள் நல்லா சாப்பிட்டு நின்று என்ன பண்றான்? திட்டுறான். இவர்களும் என்ன பண்றாங்க? இவர்களும் அவன் திட்டும் போது கேட்டு குலை நடுங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வயிறுல குலை நடுங்குற பயத்தோடு கூட இஸ்ரவேலில் அங்கே சேனைகள் நின்று கொண்டு இருக்கிறது. காலையில எழுந்து போர் செய்யலாம்னு போனாங்க, அவன் நிக்கிறான். பெலிஸ்தருக்கு முன்பாக அவன் நின்று சொல்றான். எத்தனை நாள் நின்று சொன்னான்? 40 நாள். இவர்கள் எப்படியாவது போராடி நம்ம ஜெயிச்சிருவோம் நினைச்சாக்கா முடியல. ஏன்னாக்கா அவன் ஒருவனுக்கே பதில் சொல்ல முடியாது. அவன் எடுத்து ஈட்டியை வீசினானா அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு ராட்சத மனிதனாக அவன் காணப்படுகிறான். திட்டுகிறான். 40 நாள் திட்டுறான். 40 நாள் காலையில மாத்திரம் அல்ல, காலையிலையும் சாயங்காலம். அப்படின்னா எத்தனை வேலை? 80 தடவை வந்திருக்கான். 80 தடவை மிரட்டுன்னு மிரட்டியிருக்கான். யாரை மிரட்டியிருக்கான்? இவங்க பயந்து இருக்காங்க. ராஜாவாகிய சவுல் முதற்கொண்டு, சவுல் தான் ராஜா, ராஜாவாகிய சவுல் முதற்கொண்டு எல்லோருமே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை எப்படி நாம் மேற்கொள்வது என்று சொல்லி அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த தாவீதினுடைய சகோதரர்கள் 3 பேர் என்ன பண்றாங்க? இந்த ஆர்மியில இருக்காங்க. எந்த ஆர்மியில இருக்காங்க? இஸ்ரவேலுடைய படையில இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் போயிருக்கிறாங்க. ஒருத்தவன் பேர் எலியாபு, இன்னொருத்தவன் பேரு அபினதாப், 3வது சகோதரர் பேரு சம்மா. சரி, தாவீது குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேரு சகோதரர்கள்? எத்தனை பேரு? 7 பேர். இவன் யார்? எத்தனாவது ஆளு? 8வது ஆள். இவன் 8, இவனோடு சேர்த்து 7 பேர். முதல் 3 பேரு எலியாப், அபினதாப், சம்மா, இவர்கள் என்ன பண்ணாங்க? தங்களுக்கு படைகளுக்கு ஒப்பு கொடுத்து படைகளில் தண்டிலே சேவகம் பண்ணும்படி இஸ்ரவேல் ராஜாவுக்கு கட்டுப்பட்டு அவங்க போர்ல போய் நிற்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு உணவுகளை கொடுக்கும்படி யார் போறா? தாவீது போறா. அது யார் சொல்லி அனுப்புறா? அவங்க அப்பா பேர் என்ன? ஜெசி, ஏசாய். அவன் சொல்றான், உன்னுடைய 3 சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்க?
போரண்டையில் இருக்கிறார்கள், தண்டிலே சேவகம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு போய் நீங்க இந்த விதமான உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்துட்டு வா, வார் கோதுமை அப்பம் அதெல்லாம் கொடுக்குறாரு. அந்த படை தலைவனுக்கு என்ன 10 பால் கட்டியை கொடுன்னு சொல்றான். அப்பவே லஞ்சம் கொடுக்க சொல்லிடுறாங்க பாருங்க. வார் கோதுமைலாம் உங்க சகோதரனுக்கு கொடு. அந்த வார் கோதுமை உங்க சகோதரன் ஒழுங்கா சாப்பிடணும்னாக்கா நடுவில் ஏதாவது அவன் எடுத்துக்க போறாங்க. அந்த படை தலைவனை பார்த்து தனியா அவனுக்கு ஒரு 10 பால் கட்டியை கொடு அப்படின்னு சொல்லி மீதியை பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வாப்பான்னு அனுப்புறாங்க. தாவீதினுடைய ரோலை பாருங்க. அவன் யாரு? வீட்டிலே வேலை செய்கிறவனாக காணப்பட்டான். ஆடுகளை அவன் மேய்க்கிறவனாக காணப்பட்டான். 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு நாள் திடீர்னு இங்க கவனிங்க, நல்லா இன்ட்ரெஸ்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். பாருங்க. அதாவது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் திடீர்னு சாமுவேல் இந்த ஈசாயினுடைய வீட்டிற்கு போறார். போய் என்ன சொல்றாரு? நான் பலியிட வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் ஒரு ராஜாவை தேடி வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை அனுப்பினான் ஒரு காலமும் சொல்லல. நான் உன்னோடு கூட சேர்ந்து பலியிட வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவன் குமாரர்லாம் கூப்பிடு, பலியிடுனா குடும்பமாக சேர்ந்து ஃபேமிலி பிரேயர் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. நம்மளுடைய பாஷையில ஃபேமிலி பிரேயர் பண்ணுவோம். ஃபேமிலி பிரேயர்னா ஜெசி மட்டும் பண்ண முடியுமா? அவன் குமாரர்கள், குமாரத்திகள், மனைவி எல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும். அவன் குமாரர்லாம் கூப்பிடுனாக்கா ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறாரு. எலியா போறான், அபிநதா போறான், சம்மா வரான், அதுக்கு அடுத்த பிள்ளைகள்லாம் வராங்க. யாரை கூப்பிடல? தாவீதை கூப்பிடவே இல்லை. ஒருத்தரும் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு இவன் கிடையாது. சம்மாவில் எலியாவெல்லாம் பார்த்தாக்கா சாமுவேல் என்ன பண்றாரு? எழுந்து நின்ட்டார். ஏன் எழுந்து நின்ட்டார்? அவனுடைய வசனம், அவனுடைய ஹைட்டு, அவனுடைய திறமை, அவனுடைய பாடியினுடைய முறுக்கு எல்லாத்தையும் பார்த்தா என்ன நினைக்கிறாரு? இவன் தான் ஆண்டவர் காட்டின மகன், இவன் தான் ஆண்டவர் காட்டின மனுஷன் என்று எழுந்து நின்று அபிஷேகம் பண்ண போறாரு. இவன் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு. 7 பேரை அனுப்பிச்சிட்டாரு. அவன் திகைச்சு நிக்கிறான். ஆண்டவர் சொன்ன ஆள் வரல. உடனே கேட்கறான். ஜெசியை பார்த்து, ஈசாயை பார்த்து சாமுவேல் கேட்கிறாரு, இவ்வளவுதான் குமாரர்களா? ஒருத்தன் இருக்கிறான், அவன் இம்மெட்டீரியல்னா என்ன? ஒன்றுக்கு உதவாதவன். எங்க இருக்கிறான்? ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு மலைக்கு இருக்கிறான். அவன் தான் இருக்கிறான். நீர் கூப்பிடும் அளவுக்கு அவன் புரோஜனமானவன் அல்ல. நீர் கூப்பிடும் அளவுக்கு அவன் புரோஜனமானவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அது நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல அவனை வர வைக்கிய அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்த போது அவனை பார்த்த உடனே இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணேன் என்று சொல்கிறான். தாவீதை அவன் தகப்பனுக்கு முன்பாக, அவன் சகோதரருக்கு முன்பாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். அங்கே போடப்பட்டிருக்கு, அவன் சிவந்த ரூபமாக இருந்தான். கண்கள் அவ்வளவு அழகாக அவன் கண்கள் இருந்தது என்று பார்க்க. அவன் போர் திறமைகளை கொண்டவனாக காணப்படவில்லை. இது டெண்டர் பாடி என்று சொல்லுவார். டெண்டர் பாடி, எக்ஸசைஸ் செய்து பாடி பில்டர் உடம்பு கிடையாது, டெண்டர் பாடி. அவனுக்கு அழகான ரூபமுடையவனாக அவன் இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. தகப்பனால் கூட அவனை என்ன செய்ய முடியல. தகப்பன் கூட அவனை அவ்வளவாக நேசிக்கல. பாரபட்சமாக நேசிக்கப்பட்ட ஒரு மகனாக நாமும் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஒன்றுக்கு முதலாவது தகப்பனாலே, தாயினாலே கூட நாம் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நீ யாரு? நீ அவ்வளவு முக்கியமானவன் அல்ல. உன்னை பேர் சொல்லுவதற்கும் நீ முக்கியமானவன் அல்ல என்று நம்மை ஒருவேளை நம்முடைய தகப்பன்மார்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்ம இனஜன பந்துக்கு ஒதுக்குறார்கள். நீதான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நாம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர். எவ்வளவு பெரிய உன்னதமான வார்த்தை! தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவை நம்மைத்தான் அவர் தெரிந்து. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு எல்லாம் தெரியும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். தகப்பனாலே மறக்கப்பட்டவன். அவனுடைய தகப்பன் அவனை மறந்து போனான். ஆனாலும் கூட கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்ல. அவனை அபிஷேகம் பண்ணினார். அவனுடைய பெற்றோர்கள் கூட என்ன செய்யல, அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான்னு தெரியல. ஏதோ அபிஷேகம் பண்றாரு அவனை.
அப்படின்னு தான் தெரியுதே தவிர அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான்னு தெரியல. கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்த எதற்காக? கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்படியாக அவனை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்மை கூட அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நீ யாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் கர்த்தரால் நீ ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. மனுஷன் என்னத்தை பார்க்கிறான்? முகத்தை பார்க்க, கர்த்தரோ இருதயத்தை ஆராயிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார். ஓ பார்த்தா நல்லவரா இருக்காரு, வேதத்தை கையில அக்கல்ல தூக்கின்னு வர்றாரு, நல்லா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? உள்ளிந்திரியங்களே ஆராய்ந்த ரெயின்ஸ் ஆஃப் ஹார்ட் என்று போடப்பட்டிருக்காரு. உள்ளிந்திரியங்களை ஆராய், உள்ளத்தை மாத்திரம் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவன். அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாக இருக்கிறது. எல்லாம் அவருக்கு தெரியும். உன் வாயிலே சொல் பிறவாதற்கு முன்பாக, உன்னுடைய மூளையிலே யோசனை தோன்றுவதற்கு முன்பாக நீ யார், நீ என்ன பேச போற, நீ என்ன சிந்திக்கிற, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. மனுஷனை ஏமாற்றலாம், ஆண்டவர் ஒரு நாள் ஏமாற்றவே முடியாது. நீ ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. அந்த தேவன் நம்ம இடத்துல இன்றைக்கு சொல்லுகிறார், கவலை தோன்ற முகத்தோடு, பாடுகள் நிறைந்த உள்ளத்தோடு நீ ஒரு நாள் கர்த்தரால் மறுக்கப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய ஜெயிண்ட் ராட்சசன் உனக்கு முன்பாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை முறியடிக்க வல்லவர். பயந்து கொண்டு நிற்கிறார். தகப்பனால், இந்த உலகத்து தகப்பனால் வெளியேறப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய தனது மகன்கள் என்னது, எலியாப், அபினதாப், சம்மா பயந்து கொண்டு நிற்கிறார்கள். இவர்களுக்கு ரஸ்துக்களை எடுத்துக்கொண்டு போன, இவர்களுக்கு உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு போன தாவீது அங்கே போய் நிற்கிறான் என்று சொல்லிப்பார். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அவங்க அப்பா அழைக்கிறாரு, நீ போய் நம்ம சகோதரர்களுக்கு, உன்னுடைய சகோதரருக்கு என்ன செய்ய, உணவுப் பொருட்களை கொடுத்து விட்டு வா என்று சொல்லும் பொழுது ஆட்டை அப்படியே விட்டுட்டு போனானா? எப்படி போனான்? அதுக்கு ஒரு ஆளை நியமித்து அந்த ஆள்கிட்ட என்ன பண்ணா, ஆட்டுக்களை ஒப்படைத்து போனான் என்று சொல்லி நுணுக்கமாக போடப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பொறுப்பற்றவன் கிடையாது, அப்படியே தலை கழிவிட்டு விட்டுட்டு வர ஆள் கிடையாது. அவன் தகப்பன் கூப்பிடுகிறான் என்று தெரிஞ்ச உடனே ஆடுகளை பொறுப்பான இடத்துல விட்டு தகப்பன் போறான். தகப்பன் சொல்றான், நீ போய் உன்னுடைய சகோதரர்கிட்ட உணவுப் பொருட்களை கொடுத்து வா என்று சொல்லும் போது போறான். தாவீது அங்கே அவரிடத்துல போற அந்த சமயத்துல தானே எப்பொழுதும் நடைபெறுகிறது போல யார் வந்து நின்னா? சத்தமா சொல்லுங்களேன். கோலியாத் வந்து நின்று வழக்கத்தின்படியே தான் சொல்றத சொல்றான், நிந்திக்கிறான், நிந்தனை செய்கிறான். என்ன சொல்றான்? நிந்திக்கிறதை அவன் பார்க்க, தேவனை நிந்திக்கிறான், தேவனுடைய பிள்ளைகளை நிந்திக்கிறான், திட்டான். இதை யார் கேட்டா? இவர்களோட கூட பேசிக் கொண்டு இருக்கும்போது யார் கேட்டா? தாவீது கேட்கிறான். இவரெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு அந்த பயமே இல்லை, இவனுக்கு பயமே கிடையாது. யார் இவன், நம்ம உங்களை இப்படி அவன் வந்து நிந்திக்கிறானே என்று சொல்லி அங்கே கேட்கிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இவன் யார்? இது இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை நிந்திப்பது யார் என்று சொல்லி அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். பாருங்க 24 பாருங்க. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அப்போது தாவீது தன் அண்டையிலே 26 நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவருக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்றான். யார் இவன்? தேவனுடைய ஜனங்களை தூஷிப்பதற்கு இவன் யாரு என்று சொல்லி கேட்கிறான். இவனை வெற்றி கொண்டால் என்ன கொடுப்பாங்க என்று கேட்கிறான். ஆகவே சவுலுடைய ஆட்கள் அவன் இடத்துல சொல்லும் பொழுது 3 காரியங்களை சொல்றாரு. என்ன காரியம்னா, அவன் என்ன பண்ணுவார்? ராஜா பணக்காரனா மாத்திடுவார். ஒரே நாள் என்ன பண்ண, ஓவர் நைட்டு பணக்காரனா மாத்திடுவார். 2வது சொல்றாரு, தன் மகளையே என்ன பண்ணுவாரு? கல்யாணம் பண்ணி கொடுப்பார். 3வது என்னது? தகப்பன் வீட்டாருக்கு சர்வமானியம், டாக்ஸ் ஃப்ரீ.
வருமான வரி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உன் நிலத்துல விளைகிற பொருளுக்கு, உன்னுடைய வீட்டுக்கு, எதுக்குமே நீ என்ன பண்ண தேவையில்ல, நீ வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 3 காரியங்களை கொடுக்கிறார். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். இதெல்லாம் பார்த்து என்ன செய்யல தாவீது அங்கே மயங்கவில்லை என்று சொல்லி பாருங்க. இந்த ஆண்டவரை அவன் நிந்திக்கும் போது இவனுடைய உள்ளமானது கொதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனை எப்படி அவன் நிந்திக்கலாம் என்று சொல்லி அவன் மனது அங்க அங்கலாய்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். நமக்கு அப்படி இருக்கிறதா? நம்முடைய ஜீவனுள்ள தேவனை யாராவது ஏதாவது சொன்னாக்கா வாயை மூடிக்கிட்டு, சண்டை போடுறதுன்னு சொல்லல, வாயை மூடிக்கிட்டு வரோமா? அப்படி பேசாதீங்க, எங்க ஆண்டவரை பற்றி பேசாதீங்க, அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அவர்களிடத்துல மறு உத்தரவு சொல்றோமா? அது வாயை மூடிக்கிட்டு வரோமா? ஏதாவது என்று வருகிறோமா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, இவன் இப்படி சொல்வதை கேட்டு 2 காரியங்கள் நடக்கிறது. ஒண்ணு பாருங்க, இந்த எலியாபு என்று சொல்லக்கூடிய இந்த மூத்த சகோதரன் என்ன செய்கிறான்டா, அதிக பிரசங்கி என்று சொல்லலாம். அதிக பிரசங்கி என்னடா, என்ன வேலைக்கு வந்த? அப்பா உன்னை எதுக்கு அனுப்பிச்சாரு? சாப்பாடு, சொமாட்டோ, ஸ்விக்கி, டெலிவரி ஆளு நீ. யூ ஹாவ் டு டெலிவர் ஃபுட். கொடுத்துட்டு என்ன பண்ணா? வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட முடியுமா? அவரு ஸ்விக்கி என்ன பண்ண முடியும்? ஆனால் டெலிவரி பண்ணிட்டு போயிட வேண்டியதான். உன தகப்பன் இந்த உணவுப் பொருட்களை கொடுத்துட்டு போனா அதிக பிரசங்கித்தனமா நீ பேசுறியே என்று அப்புறம் கேட்கறான், உனக்கு கொடுத்தாங்கள கொஞ்சம் ஆடுகளை, அது எங்க விட்டுட்டு வந்த? அவன் பொறுப்பா இவன் கேட்பதற்கு முன்பாக எங்க விட்டுட்டு வந்தான்? பொறுப்பான ஆள் இடத்துல கொடுத்துட்டு வந்தான். ஆனா இவன் எப்படி கேட்கறான்? மூத்த சகோதரன், உனக்கு கொஞ்சமா கொடுத்தாங்களா ஆடு, அதை எங்க விட்டுட்டு வந்த? யுத்தத்தை பார்க்க வேடிக்கை பார்க்க பத்தியா? எதுலாம் கேட்கலாம் பாருங்க. டிஸ்கரேஜ்மெண்ட். நம்ம ஆண்டவரிடத்துல முன்னோக்கி நாம போகும்போது அவர் இந்த உலகம் என்ன செய்யுது? நம்மை டிஸ்கரேஜ் பண்ணும். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டவர் என்னத்தை கண்டுபிடிச்ச? இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்க. நீ உன்னுடைய நிலைமையை பார்த்து நீ இன்னும் எப்படி இருக்கிற? அழுதுகிட்டு தான் இருக்க. சந்தோஷம் வரும், பேரானந்தம் வரும், நோய் நீங்க, அது நீங்க, என்னென்னமோ சொல்றாங்க இயேசுவை குறித்து. ஆனா நீ இன்னும் என்ன பண்ற? உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன்னுடைய குடும்பத்தில் நிலவர காரியங்களை குறித்து நீ அழுது கொண்டே இருக்கிறாயே என்று சொல்லி நம்மை அநேகர் கேட்கிறார். தடைகளை கொண்டு வருகிறதை பார். நீ தேவனுடைய காரியத்திலே முன்னேற முன்னேற தடைகள் அதிகமாக வரும். காய்க்கிற மரம் தான் என்ன செய்யும்? கல்லடிப்படும். காய்க்காத மரத்தை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீ கர்த்தருக்குள்ளாக உண்மையா இருக்க இருக்க என்னதான் சோதனைகள் பெருகி வரும், வெள்ளத்தை போல வரும். ஆகவே சொந்த சகோதரனே கேட்கிறான், வேடிக்கை பார்க்க வேண்டியாப்பா, உனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்த ஆடுகள்லாம் அப்படியே போக்காடா விட்டுட்டு வந்துட்டியா என்று சொல்லி பாருங்க. உனக்கு ரொம்ப தான் திமிரு. நம்ம பேசுற மாதிரியே பேசுறாங்க பாருங்க. உன் துணிக்கிறதையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். 28வது வசனம் கடைசி பகுதி. அகங்காரம் பிடிச்சவனே, அகங்காரம் மிக்கவனே, உன்னை துணிக்கிறான். எப்படிப்பட்ட துணிக்கிறான் என்று நாங்களாம் இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கிறோம், ராஜா இருக்கிறாரு, நாங்களே ஒன்று செய்ய முடியாம பயந்து கொண்டு இருக்கிறோம். திமிர் பிடிச்சவனே, ஆட்டை எங்கடா விட்டு வந்த? உனக்கு கொஞ்சம் கொடுத்த கொஞ்சம் பொறுப்பை நீ என்ன எப்படி வைத்திருக்கிறாய்? யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தியாடா? உனக்கு என்ன பரிசை பிடிக்க தெரியுமா? கேடகத்தை பிடிக்க தெரியுமா? கத்தியை பிடிக்க தெரியுமா என்று அவன் கேட்கிறான். தடைகளை கொண்டு வருகிறான். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே பர்திமேயை குருடரை குறித்து பார்க்கிறோம். அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடும் போது சீஷர்கள் என்ன சொன்னாங்க? வாப்பா அப்படின்னாங்களா? அவனை அதட்டினார்கள். பேசாமல் இவ்வளோ ரஷ் போகுது, இவ்வளோ ஜனங்க போகுது, இவர் கூப்பிடுறாரு அப்படின்னு இருந்து தமிழ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அடக்க அவன் என்ன செய்யலாம்? முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட்டான். உனக்கு எப்ப பிரஷர் வருதோ, எப்ப துன்பங்கள் அதிகமா வருதோ, நீ என்ன பண்ணணும்? சோர்ந்து போய் படுத்தணும்னு சாத்தா அவனை கொடுக்குறான். நம்ம என்ன பண்ணணும்? உடவுல
எனக்கு இப்படியா செய்தா என்று சொல்லி நாம் இன்னும் என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். வேத வசனத்தை கொண்டு அவனை ஜெயிக்கணும். இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் உறுதியாக இருக்கணும். சோதனை மேல் சோதனை, ஒரு வியாதி போனால் ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை போனால் ஒன்னொரு பிரச்சனை. இந்த ராட்சசனை போல எழும்பி நிற்கிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை பார்த்து ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துவண்டு போகக்கூடாது. வரட்டும், பார்ப்போம். நான் தேவனுடைய பிள்ளை, வரட்டும். துன்பத்தினுடைய அவர் என்ன செய்வார், ஆறுதலையும் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். துன்பத்தினுடைய ஆறுதலையும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிற வழியும் அவர் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி வசனத்துல நாம பார்ப்போம். சாத்தான் நம்மை மடங்கடிப்பதற்கு, சாத்தான் நம்மை பயமுறுத்துவதற்கு அவன் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறான். சொந்த சகோதரனே அவனை இழித்தும் பழித்தும் அவனுக்கு அதைரியத்தை உண்டு பண்ணுகிற எலியாவை குறித்து நாம வாசிக்கணும். சரி, இதுதான் நடந்ததா? இவனை எங்க கொண்டு போறாங்க? ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. யார் ராஜா? சவுல் இடத்துல இவனை கொண்டு போறாங்க. தாவீதை கொண்டு போன உடனே அவன் சொல்றான், நீ இளைஞனா இருக்கிறாய். நீ இளைஞனா இருக்க. இளைஞனா உனக்கு ஒன்றும் ஸ்ட்ரென்த்து கிடையாது, நாங்களே யுத்த வீரர்கள், ஆனாலும் கூட கோலியாத்தை பார்த்து நாங்கள் தொடை நடுங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீயோ இளைஞன். 33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. You cannot conquer Goliath. You cannot conquer. அவனை நீ வெற்றி கொள்ள முடியாது. உன்னை பார்த்தால் ஒரு இளைஞனை போல இருக்கிறாய். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். கோலியாத் எப்படிப்பட்டவாள்? சிறு வயதிலிருந்து எப்படி பழகப்பட்ட குதிரை, யுத்தத்திற்கு என்று பழகப்பட்ட. நீயோ இளைஞன், உனக்கு கத்தி பிடிக்க தெரியுமான்னு தெரியாது. ஆனாலும் கூட அவன் சொல்லுகிறான், உறுதியாய் சொல்லுகிறான், நான் அவனை வெல்வேன். ஆண்டவருடைய பலத்தை கொண்டு அவனை வெல்லுவேன். எப்படிப்பான்னு கேட்கிறார். நீ எப்படி அவனை வெல்லுவா அப்படின்னு கேட்கிறார். இப்போ தாவி சொல்றான், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு தடவை என்ன பண்ணுச்சு, ஒத்தவங்க தான் சவுண்டு வருது, ஒத்தவங்க தான் சிங்கமா இருக்கிறாங்க. சிங்கம் வந்தது. என்ன பண்ணான்? விட்டுட்டு ஓட்டானாவா? என்ன பண்ணான்? சிங்கத்தை ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்திர இருக்க ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பிவிட்டேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் என்று சொல்லலாம். ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போச்சு. நான் என்ன பண்ணேன்? தொடர்ந்து போனேன். எங்கடா போச்சு அது? சிங்கத்தை தொடர்ந்து போக முடியுமா? போக முடியாது. ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா போய் பின்னாடி பிடிக்கலாம். சிங்கம் கவிக்கிட்டு போய் போச்சு, தெரிஞ்சு போச்சு. இப்ப சிங்கத்துக்கு பின்னாடி யார் போறா? வெறுங்கையனா போறான். சிங்கத்துல இருந்து அந்த ஆட்டை பிடிச்சிட்டான். சிங்கத்துல இருந்து ஆட்டை தப்பு வச்சுட்டான். சிங்கம் ஆட்டுக்கு பதில் யாரை பிடிக்க வருது? இப்ப தாடியை பிடிச்சி ஒரே அடி அடிச்சு அந்த சிங்கத்தை கொன்று போட்டார். அடுத்து சொல்றோம், ஒரு கரடி வந்தது. இந்த கரடியும் அப்படியே செய்தது. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், நான் கொன்று போட்டேன். விருத்த சேதனம் இல்லாத ஆண்டவருடைய பிள்ளை அல்லாத இந்த பெலிஸ்தீனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அந்த மிருகத்துக்கும் இவனுக்கும் என்னது வித்தியாசம் இல்லை. சிங்கம், கரடி, கோலியாத் எல்லாம் ஒரே தட்டில் நிறுத்துறான். அப்படின்னா அவனும் ஒரு மிருகம், அவன் மனுஷன் அல்ல, அவனும் மிருகம். எனக்கு வெற்றியை கொடுத்த தேவன் பெலிஸ்தியன் மேலும் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லுகிறார். பாருங்க, இது ஆங்கிலத்தில் அன்அசைலபிள் டெஸ்டிமனி. அன்அசைலபிள் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது அந்த சாட்சியை உடைக்க முடியாத சாட்சி. அன்அசைலபிள் டெஸ்டிமனி அவன் கொடுக்கிறான். சோதித்து பரிசித்து பார்க்க முடியாத ஒரு சாட்சியை அவன் கொடுக்கிறான் என்று சொல்லி பாருங்க. எவ்வளவு பெரிய
காரியத்தை தாவீது செய்திருக்கிறான். இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் எப்பப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ ஆண்டவர் நமக்கு முன்னாக செய்த நன்மைகளை நினைத்து கொள்ளணும். இப்போ இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், இன்னைக்கு ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்ன? சோர்ந்து போகக்கூடாது. ஏன் அப்படி? நமக்கு அவர் எப்படியாக இருந்தார் என்பதை அப்பொழுது நீ என்ன செய்யலாம்? நினைவுக்கோ. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதுமே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு செய்ததை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது என்று சொல்லுகிறார். பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை இருதயத்தில் இருக்கணும். ஆண்டோடைய செய்த காரியங்கள், ஆண்டோடைய வார்த்தை எங்க எழுதி வச்சிருக்கான்? இருதயத்துல. பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உட்கார்ந்திருக்கும் போது, நடக்கிற போது, படுத்துக் கொள்கிற போது, எழுந்திருக்கிற போது பேசி அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. கர்த்தருடைய வார்த்தையை நீ அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. பாருங்க, நம்ம தூங்க போற இடம் அங்க எப்படி இருக்கணும்? தூங்க போவதற்கு முன்பாக, படுக்கையில நாம் விழுந்து படுப்பதற்கு முன்பாக நம்ம பார்க்கிற இடம் என்ன இருக்கணும்? ஒரு வசனமா இருக்கணும். எழுந்த போது நம்ம பார்க்கிற இது என்ன இருக்கணும்? எழுந்த போது நம்ம பார்க்கிற காரியம் என்னமா இருக்கணும்? செல்போனா இருக்கணும். அப்படியா? என்னது? வசனம். அநேக தேவ ஊழியர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர்கள் வசனங்கள் பல இடங்களில் பார்வைக்கு படும்படியாக வைத்துக் கொண்டே இருப்பாங்க. எங்கேயுமே வசனம் உன்னுடைய பார்வைக்கு படும்படியாக படுக்கும்போது அங்க இருக்கணும். நீ பிறண்டு படுக்கும்போது இந்த பக்கம் ஒரு வசனத்தை வைத்திருக்கணும். எல்லா இடத்துலையும் போகும்போது வசனங்கள் உனக்கு தெரியும்படியாக, வசனங்கள் உன் இடத்துல பேசும்படியாக வசனங்கள் அங்கே காணப்படும். ஆகவே நீ படுத்துக் கொள்கிற பொழுது, நீ உட்காரும் பொழுது, நீ நிற்கும் பொழுது வசனங்கள் அங்கே காணப்படும். ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை குறித்து அவைகள் உனக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21, உபாகம் 11, 19, 20, 21. இருதயத்திலும் பதித்து கட்டி வைத்து உபதேசித்து போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், கையில காலில், இந்த நெத்தியில இதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணனா, அந்த வசனத்தை எங்க இருக்கணும்? முதல்ல இருதயத்திலையும் ஆத்மாவிலும் பதிய வச்சுட்டு பிறகுதான் நீங்க சோத்துல மாட்டணும். வசனம் முதல்ல எங்க எழுதப்படணும்? உன் இருதயத்துல எழுது. உன் ஆத்மாவில் வசனம் இருக்கணும். அதற்கப்புறம் தான் என்ன பண்ண, சுவற்றிலையோ நீ பார்க்கிற இடங்கள்லயோ படுக்கிற போது, உட்காரும் போது இதை எழுதணும். அவர் செய்த நன்மைகளை நீ எப்பொழுதுமே நினைவு கூறுவனாக நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி வாசிக்க. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். ஆதியாகமம் 18, 19 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நிறைவேற்றும்படியாக பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளை குறித்து அங்க என்ன செய்வான்? அங்கே சொல்லிக்கொண்டே இருப்பான். கர்த்தருடைய வழிகளை குறித்து அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி என்ன? அவன் கர்த்தருடைய மார்க்கத்தை, கர்த்தர் தனக்கு என்ன செய்தார் என்பதை தன்னுடைய சந்ததியாருக்கு அவன் சொல்லி கொடுப்பான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவே அவருடைய உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே செய்த நிகழ்வுகள், நன்மைகளை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும்.
ஆகவே தான் நம்ம என்ன சொல்றோம், என் ஆத்மாவே என் முழு உள்ளமே என் ஆத்மாவே அவர் செய்த ஒரு சில உபகாரங்களை மட்டும் வசதியா சிலதெல்லாம் மறந்துடு, சகல உபகாரங்களையும் சகல அவர் செய்த சகல நன்மையான காரியங்களை நீ மறவார். சில காரியங்கள் இல்லை, எல்லா காரியங்களும் வாழ்க்கையில அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இது எங்க இருக்கு சொல்லுங்க? வெரி குட் பிரதர். சங்கீதம் 103:1-2. சகல உபகாரங்களை என்ன பண்ண கூடாது, மறக்க கூடாது. பாஸ் ஓவர் பஸ்கா எங்கே கொண்டாடப்பட்டது? முதல்ல யாத்ராமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். நிலைக்காலங்களிலே அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை என்ன செய்யணும், பூசணும் என்று சொல்கிறார். இதை நித்திய நியமமாக உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த பஸ்காவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? எகிப்திலே நீங்கள் எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்தீர்கள், ஆளோட்டிகள் நிமித்தமாக எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள். கர்த்தர் 10 விதமான வாதைகளை எகிப்தியருக்கு கொடுத்து உங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுத்தார் என்பதை ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க, ஒரு நாளும் மறக்க கூடாது என்பதற்காக இந்த பஸ்காவை நீங்கள் அனுசரித்துக் கொண்டே இருக்கணும்னு சொல்ற. இது ஏன் நம்ம இங்க வைத்திருக்கிறோம்? பந்தியை ஏன் வைத்திருக்கிறோம் இங்க? தன்னை நினைவு கூறும்படி, அவருடைய தியாகத்தை நினைவு கூறும்படி, அவர் எனக்காக சிலுவையில் செய்த விலையேற பெற்ற அந்த தியாகத்தை நினைவு கூறும்படி இதை வைத்திருக்கிறோம். டேபிள் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் இருக்கு பேரு. இந்த டேபிள் என்ன பேரு? இந்த டேபிள் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். அப்படி என்றால் என்ன? ஞாபகத்தை கொடுக்கக்கூடிய பந்தி. இதை பந்திக்கிட்ட போகும்போதே நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த அப்பமானது ஆன்டி நல்லா சுட்டுருக்காங்க, ஆன்டி சுட்டதான் எப்படி இருக்குது, சாஃப்டா இருக்குது. நானும் சில பேர்ட்ட சொல்லியிருந்தேன், ஆனா எப்படி இருக்குது, ரொம்ப கள்ளிப்பு போல இருக்குது. ஆன்டி சுட்டாங்க எப்படி இருக்குது. இன்னைக்கு அவங்க ஆன்டி சுடலையே, ஏன் இப்படி கடினமா இருக்குது, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அப்படியா பார்க்கலாம். இது எனக்காக பிடிக்கப்படுகிற தேவனுடைய சரீரம். எனக்காகத்தான் என்ன செய்தார் அவரு, இதை விட்டார். அதை கொடுக்கும்போது என்னது, நம்ம அதை பருகும் போது என்ன நினைக்கணும், எனக்காக சிந்தப்பட்ட, எனக்காகவே அவர் உயிர் நீத்தார் என்று சொல்லி நான் ஞாபகத்திலே கொண்டு வருவதற்கு. ஏன் மனுஷன் வசதியானவன், எப்படிப்பட்ட எல்லாவற்றையும் மறந்து போகிறேன். ஆனா துரோகத்தை மறக்க மாட்டான், திட்டினதை மறக்க மாட்டான். ஆனா மற்றவங்க எனக்கு உதவி செஞ்சாங்கனாக்கா வசதியா வாங்க. ஆகவே அவனுக்கு ஞாபகத்தை கொடுக்கும்படியாகத்தான் இந்த பந்தியானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நித்திய நியமமாக இதை நீங்கள் அனுசரியுங்கள் என்று சொல்லி பஸ்காவை அவர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, unforgettable deeds of the Lord in your life, you have to remember, always remember the deeds which He has done in your life, unforgettable past deeds of God. எப்படி இவ்வளவு பெரிய சக்தி அவனுக்கு வந்தது, இவ்வளவு பெரிய விசுவாசம் அவனுக்கு வந்தது என்றால் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் முன்பாகவே இதெல்லாம் செய்திருக்கிறார். அதனாலதான் அவனுக்கு பயம் வரல. தாவீதுக்கு ஏன் பயம் வரல? அந்த மிருகங்களில் ஒன்றாக யாரை என்ன ஆவான், கோலியாத். இந்த மிருக கரடி போலாவான், ஒரு சிங்கத்தை போலாவான், ஒரே அடி ஆயிடுச்சு. ஆகவேதான் உடனே சொல்றான், யார் சொல்றா, சவுல் சொல்றான், என் உடைய போட்டுக்கப்பா, என் கத்தியை வச்சுக்கோ, என் தலை சீராவை போட்டுக்கோ, சரி கொடு பார்ப்போம், அன்பா கொடுக்குற, நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி அவனுடைய கவசத்தை, அவனுடைய எல்லா காரியத்தையும், தலை சீராவை, கத்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு நடக்கிறான். என்ன நடக்குது? நடக்கவே முடியல, நடக்கவே முடியல, அன்பிட். அவன் நடந்து பார்க்கறான், நடக்கவே முடியல. நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். நீங்க இந்த அபியாசம் பாருங்க, இந்த அபியாசம் எனக்கு இல்லை, இதை போட்டுக்கொண்டு நான் போர் செய்வதற்கான அந்த பாக்கியம் எனக்கு இல்லைன்னு தான் நாசுக்கா சொல்லிட்டான். இதை போட்டுக்கொண்டு நான் போர் செய்வதற்கான பாக்கியம் எனக்கு இல்லை, ராஜாவே நீ வச்சுக்க, எனக்கு இது வேணாம்.
ஆண்டவருடைய வழியின்படிதான் என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும். மனுஷர்கள் கொடுத்த உதவி, மனுஷர்கள் கொடுக்குற ஆலோசனை, இதை வைத்துக்கொண்டு உனக்கு வருகிற பிரச்சனைகளை நீ என்ன பண்ணக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. யூ ஷுட் நாட் டிஃபீட் த ஜெயிண்ட் வித் த கவுன்சிலிங் ஆஃப் யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் பீப்புள். அவங்க பல்வேறு விதமான கடன் வாங்கு. இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கு, அந்த கடனை வாங்கி இஎம்ஐ வாங்கு, இதை வாங்க அதை வாங்க என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவர்கள் பல்வேறு விதமான காரியங்களை கொடுப்பார்கள். ஆனாலும் கூட மனுஷன் தயவாய் கொடுத்த உதவிகளை கூட மறுக்கணும். ஆபிரகாம் ஒரு சமயம் 5 ராஜாக்களை வெற்றி கொண்டான். அப்பொழுது அவனுக்கு பரிசோதிக்கப்படுகிறது. ஆபிரகாம் என்ன சொல்றான், நீ கொடுக்குற அந்த உதவி எனக்கு வேண்டாம்னு சொல்றான். எனக்கு வேண்டாம் அது சொல்லிட்டு சொல்றான், நீ இப்ப கொடுத்துட்டு இன்னொரு தடவை என்ன சொல்லுவ, நான் உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி காட்டுவேன். உன்ட உதவியை நான் வாங்கினா நீ சொல்லி கொடுப்ப, சொல்லி காட்டுவ, நீ சொல்லி காட்டுறது எனக்கு வேண்டாம் என்று சொல்றான். மனுஷனுடைய உதவி, மனுஷனுடைய ஆலோசனை, மனுஷனுடைய தடைகள், இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பொருட்டாகவே எண்ணக்கூடாது என்று சொல்லி பாருங்க. முதல்ல அன்அசைலபிள் டெஸ்டிமனி, அதாவது தகர்க்க முடியாத சாட்சியை என்ன பண்ணா தாவீது சொல்றான். தகர்க்க முடியாத சாட்சி, வல்லமையான சாட்சி, ஜனங்களுக்கு முன்பாக சொல்கிறது, எப்பொழுதும் எங்கேயும் சாட்சி சொல்கிறவனாக இருந்தான். இந்த சாட்சி எடுக்கணும் கோலியாத்துக்கிட்டே சொல்றான், நீ நிந்திக்கிற சேனைகளின் இராணுவங்களின் கர்த்தராகிய சேனைகள், இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். எங்க சொல்றான் போய், கோலியாத்துக்கு முன்பாக சொல்றான். அங்க போய் அவன் சொல்றான், நான் பெலிஸ்தியன் சொல்றான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா, நான் ஒரு பெலிஸ்தியன், நான் உன்னை திட்டுற என்ன சொன்னான். இவன் எப்படி சொல்றான், நான் தாவீதுன்னு போய் நின்னானா, என்ன நீ நிந்திக்கிற இராணுவங்களின் தேவனாகிய இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன். இவன் பேரையே சொல்லல, இவங்க அப்பா பேருன்னு சொல்லல. அவங்க அப்பா பேரை பத்தி ஒன்று போடப்பட்டிருக்குது 16ஆம் அதிகாரத்துல. ஜெசி கிழவனாக இருந்தான், அவன் அங்கே மதிக்கப்படுகிறவனாக இருந்தான்னு போடப்பட்டிருக்கு. ஜெசி அவன் தகப்பன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் அந்த ஊரார் என்ன பண்ணாங்க, அவனை மதிக்கிற பஞ்சாயத்தாரா இருந்தார் தெரியல. நான் யார் தெரியுமா, ஜெசியின் குமாரன். நான் யார் தெரியுமா, சவுலினுடைய போர் சேவகன். நான் இஸ்ரவேலிலிருந்து வந்திருக்கிறேன். நான் பெத்லகேம் ஊரான். நான் தாவீது என்று ஒரு நாளும் சொல்ல, பெலிஸ்தன் சொல்றான். இவன் சொல்லும் போது யார் முன்னாடி நிற்கிறான், ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறது யாருக்கு, யுத்தம் யாருடையது, யுத்தம் யாருடையது, என்னால ஆண்டவர் கத்தியை கொண்டு கபடாக கொண்டு எல்லாம் வெற்றியெல்லாம் கொடுக்கறது கிடையவே கிடையாது. இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குனாரு, ஏதாவது பொருள் டூல்ஸ் பாக்ஸ் வச்சிருந்தாரு அவரு, வானத்தையும் பூமி உண்டாக்குறதுக்கு. வார்த்தை சொன்னார். வார்த்தையை சொல்லும் போது இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல வந்துதான். கடல் புரண்டு வருது, மேகங்கள் புரண்டு வருகிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறதை போலவே வருதான். இல்லாதது இருக்கிறவரை போல அழைக்கிறதே. அவன் இருக்குதுன்னு சொல்றாங்க, இருக்க சூரியனா இருக்குது, அவ்வளவுதான். அவன் சேனைகளுடைய கர்த்தர், நீ நிந்திக்கிறல்ல, அந்த நீ திட்டல்ல, அந்த தேவனை சாட்சியாக வைத்து நான் முன்பாக வருகிறேன். இவ்விதமான ஒரு ஜெயிண்ட் என்று சொல்லக்கூடிய ராட்சசன் போல பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் முதல்ல எப்படி இருக்கணும், we must unassailable testimony, we must give unassailable testimony. உன்னுடைய சாட்சி உறுதியா இருக்கணும். இரண்டாவதாக பார்க்கும்போது எப்பொழுதுமே பிரச்சனைகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்போது நாம் என்ன செய்யணும், அங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் உனக்கு செய்த உபகாரங்களை நீ என்ன பண்ணணும், மறக்காமல் அவைகள் எல்லாம் என்ன பண்ணணும், நினைவு கூறுதலின் பந்தி இது. ஆகவே இது நம்ம நினைவு கூறுகிட்டே இருக்கோம். நம்ம அவர் எனக்கு என்ன செய்தார், வாழ்க்கை என்ன செய்தார், நான் எப்படி இருந்தேன், என்னை இப்படி எப்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்பதை எப்போதுமே நினைவு கொண்டிருக்கணும். கிரிமட்டோரியம் போறோம், அவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த இது பிணத்தெல்லாம் இருக்கிற இடத்துல என்ன எழுதி வச்சிருக்காங்க, இன்று இவரு நாளைக்கு இது அப்படியே நினைவில் கொண்டு நீ வீட்டுக்கு போப்பான்னு எழுதி வச்சுக்கணும். ஒரு இடத்துல இன்று இவர் நாளை நீ அதோட முடியல, இதை நினைவில் கொண்டு வாழ்ந்து வா.
வீட்டுக்கு போனா மறந்துடாத. இதே மாதிரி ஒன்ன 4 பேர் என்ன பண்ண போறாங்க? தூக்கிட்டு வர போறாங்க. தூக்கிட்டு வரனாலும் காரை வச்சு அழைச்சிட்டு வந்து போட போறாங்க. இன்று இவர் நாளைக்கு. இதை நினைவில் கொள்ளு. அப்ப என்ன, உனக்கு இருக்கிற செருக்கு, உனக்கு இருக்கிற பெருமை, உனக்கு இருக்கிற பதவி, பவுசு எல்லாமே என்ன பண்ணா அங்க நிர்மூலமாக்கப்படும். சேனையில் கர்த்தரை முன்பாக வை. அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறு. சோர்ந்து போகாத, திடமனதாய் ஈரு என்று சொல்லி நாம இங்க பார்ப்போம். அடுத்தது அவனுடைய தைரியத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். அன்ஸ்டாப்பபிள் கரேஜ். அன்ஸ்டாப்பபிள் கரேஜ் எல்லாமே அன்னுல வருது. கவனிச்சிங்களா? அன்அசைலபிள் டெஸ்டிமனி, அன்ஃபர்கட்டபிள் பாஸ்ட் டீட்ஸ் ஆஃப் காட், அன்ஸ்டாப்பபிள் கரேஜ். அவனுடைய தைரியம் எப்படிப்பட்டது? அது ஒரு நாள் ஒருவன் தடுத்து நிறுத்த முடியாது. அவனுக்கு பயமே இல்லை. அவனுக்கு பயப்பட்டானா பயமே இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? இஸ்ரவேலுடைய இராணுவங்கள்லாம் எப்படி இருக்குது? பயந்து கொண்டு, தொடை நடுங்கி கொண்டு இருக்கிறது. எப்பொழுது விட்டா வீட்டுக்கு போலான்னு, திரும்பி வீட்டுக்கு உயிரோட போலான்னு இருக்கிறான். இவங்க எல்லாம் பேக்வேர்ட்ல போறாங்க. இவன் மட்டும் எங்க போறான்? ஃபார்வேர்ட்ல போறான். அவங்க எல்லாம் பேக்வேர்டு, இவன் மட்டும் என்னது? ஃபார்வேர்டு. இதை பார்த்தவொடனே எலியாவுக்கு பயங்கர கோபம் வருது. என்ன கோபம் வருது? இவன் ஷோ காட்டுறான் பொழுது. இவன் ஷோ வரும். திமிர் பிடிச்சவன். நம்ம கூட என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம ஆண்டருக்குள்ள உறுதியா இருந்தாக்கா, பெரிய ஆண்டவர் இது ரொம்ப ஷோ காட்டுறாரு இவரு அப்படின்னு எல்லாம் சகோதரர்களே கூட சொல்லக்கூடும். இந்த ஜனங்கள்லாம் பின்னாடி போறாங்க, இவன் மட்டும் எங்க போறான்? ஃபார்வர்ட்ல போயிட்டே இருக்கான். அன்ஸ்டாப்பபிள் கரேஜ். அன்ஸ்டாப்பபிள் கரேஜ். அவனுடைய தைரியத்தை ஒரு நாளும் என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. சங்கீதம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 34வது வசனம். சங்கீதம் 18:34 வாசிங்க. சங்கீதம் 18:34. வெண்கல வில்லு பாருங்க. தாவீதினுடைய கையை யார் பழக்கிவிட்டாரு? இன்னொரு போர் வீரனா தாவீதுக்கு யுத்தத்தை கத்திருந்தாங்க. யார் கத்திருந்தா? ஆண்டவரே அவனுக்கு கத்து தந்திருக்காரு. சிங்கத்தை கையினாலே என்ன பண்ணிருக்கான்? அவன் கொண்டு இருக்கிறான். கரடியை கையினாலே கொண்டு இருக்கிறான். வெண்கல வில்லு இருக்கிறான். அந்த வில்ல வளைக்கிறான். எந்த கையால? அவனுடைய கையாலையா? ஆண்டவர் பழக்கிவித்த கை. ஆண்டவரை பழக்கிவித்த கையினாலே என்ன பண்றான்? வில்ல வளைக்கிறானா. 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 144 1ஆம் வசனம் வாசிங்க. விரல்களை கைகளை போருக்கு யார் பழகிக்கிறது? கண்மலையாகிய கர்த்தர். எனக்கு போர கற்றுக் கொடுத்தவர் யாரு? ஆண்டவர். இந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படி எனக்கு கற்றுக் கொடுத்தவர் யாரு? ஆண்டவர். இந்த பிரச்சனையை ஒழிக்கும்படியாக, இந்த பிரச்சனையை நீக்கும்படியாக எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர் தான் கற்றுக் கொடுக்கிறார். மனுஷனுடைய ஆலோசனை, கர்த்தரே ஆலோசனை கர்த்தர். அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று அவர்தான் என் கைகளையும் என் விரல்களையும் போருக்கு பழக்கி வைக்கிற தேவன். வெண்கல வில்லை முறிக்கக்கூடிய புயத்தை தருகிறவர் யாரு? கர்த்தர். அன்ஸ்டாப்பபிள் கரேஜ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்ஸ்டாப்பபிள் கரேஜ். தைரியமா இருக்கிறான். எல்லாரும் ஓடி போறாங்க. இவன் என்ன பண்றான்? முன்பாக போய் அவர்களை கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவன் எதை கொண்டு அவனை மேற்கொள்ள போகிறான்? ஒரு தடி பிடிச்சிருக்கிறான். கையில என்ன இருக்கு? இந்த கையில தடி இருக்கு. இந்த கையில என்ன இருக்கு? கூழாங்கலை இருக்கு. கவன் இருக்கிறது. கவன்னாக்க கூழாங்கலை வைத்து பிரயோகிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கவன். அவனுடைய இடுப்பில எத்தனை கல் இருக்குது? 10, 20, 25, 30, 5 கூழாங்கல். அது எப்படிப்பட்ட கூழாங்கற்கள்? கள்ளமுள்ளாத கூழாங்கற்களா? எப்படிப்பட்ட கூழாங்கற்கள்? பாலிஷ்டு கூழாங்கற்கள். பாலிஷ்டு கூழாங்கற்கள் இருக்கிறது.
கையிலே கவன் இருக்கிறது, இந்த பக்கம் தடி இருக்கிறது. அவன் மெய்ப்பன் என்பதற்கு அடையாளமாக தடியை வைத்திருக்கிறான். போருக்காக கவனை வைத்திருக்கிறான், கூழாங்கற்களை வைத்திருக்கிறான். ஏன் 5 எடுத்துட்டு போனான்? ஏன் 5 கற்கள்? ஒரே கல்ல வின் பண்ண முடியாதா? அவன் நம்பிக்கை இல்லையா? ஏன் 5? 5 என்று சொன்னால் தேவனுடைய கிருபை என்ற அர்த்தம். 5 என்ற எண்ணுக்கு என்னது அர்த்தம்? தேவனுடைய கிரேஸ் ஆஃப் காட். 6 எதுக்கு அடையாளம்? 6னா 7ன்னு சொல்றீங்க. 6க்கு முதல்ல கணக்கு சொல்லிட்டு 6னா மனுஷன். 3 6 போட்டா யாருக்கு அடையாளம்? அது தெரியுது, ஒன்ன தெரியல. இவங்க எப்படிப்பட்ட ஆளுனாக்கா நம்ம பத்தி தெரியுது. பிசாஸ் யாருன்னு தெரியும் எனக்கு. 666 பிசாஸ். 6 மனுஷன். 7 யார்? 7 பரிபூரணம். 5 கிருபை. தேவனுடைய கிருபையை கொண்டு அவன் போகிறான். இன்னொரு விஷயம் இருக்குது. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. தேவனுடைய கிருபையை கொண்டு போனா அந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சிதனுக்கு பிறந்தவர்கள் மடிந்தார்கள். காத்தூர் யாரு? பெலிஸ்தியன். காத்தூர்னுடைய அரக்கனையா முன்னாடி நம்ம பேர்லாம் பார்க்கிறோம். கோலியாத்துக்கு எத்தனை மகன்கள் இருந்திருக்கிறாங்க? 4 பேர் இருந்திருக்காங்க. கோலியாத்தோட சேர்த்து எத்தனை பேரு? இவன் அடிச்ச உடனே அடுத்த 4 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு ரெடியாக எடுத்துன்னு போயிருக்கானா. கோலியாத்தை விழுந்தான்னு வச்சுக்க, இதை கேட்டு யாரு வருவாங்க? அரக்கர்களை போல இருக்கிற அவனுடைய பிள்ளைகள் வந்தாங்க, அவர்களுக்கும் ஆயத்தமாக வைத்திருக்கிறான். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் தான் அவன் 4 பேரையும் அவன் போட்டு தள்ளுறான், சாவடிக்கிறான். அதுக்கு முன்பாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல அவன் போகும்போதே அவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆயத்தமா எடுத்துன்னு போயிருக்கான். ஆனா அவன் பிள்ளைங்க அங்க வரல, தப்பிச்சிட்டான். ஆகவே ஆயத்தமான நிலைமைக்குள்ளாக யார் போறா? தாவீது போறான். யாருடைய நாமத்தை கொண்டு போறான்? ஆண்டவருடைய நாமம். அங்கே போகிறது பாரு. முன்னாடி போறான். அவனுடைய வாழ்க்கையில பின்னோக்கி நகர்றதே இல்லை. இப்போ ஒரு பாவத்தை செஞ்சாங்க, நம்ம என்ன பண்றோம்? பின்னோக்கி போறோம். என்ன கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு எதிராக பாவத்தை செஞ்சா நம்ம என்ன பண்றோம்? பின்னோக்கி போறோம். ஏன் பின்னோக்கி போறோம்? நம்ம வாழ்க்கையில பின்னோக்கி போவது என்றால் என்ன? பைபிளை படிக்கிறது கிடையாது, வசனங்களை பார்ப்பது கிடையாது, ஜபத்துல ஆண்டவருக்கு ஜபிக்கிறது கிடையாது, முழங்கால் படிவது கிடையாது, அவளை ஆராதிக்கிறது கிடையாது. மாத்திரமல்லாமல் the fellowship between the brothers and sisters, சகோதரோடு கூட நல்ல பழக்கம், நல்லா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தாக்கா பேச மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்குள்ளாக பாவம் வந்துடுச்சு. அப்ப என்னன்னாக்கா பின்னோக்கி போறான்னு அர்த்தம். வாழ்க்கையில ட்ரிஃப்டிங் அவே என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நங்கூரம் இல்லாத கப்பல் it will drift away in the waves of the ocean. அதாவது கடலினுடைய அலைகள்ல அது போவோம். எந்த கப்பல் போவோம்? நங்கூரமிடாத கப்பல் என்னது? அலைகள்ல போயிடும். நங்கூரமிட்ட கப்பல் என்ன பண்ணும்? அலைகள்ல நிற்கும். நீ பாவத்தை செய்வாய் என்று சொன்னால் நீ பின்னோக்கி போகிற நிலைமை. தாவீதுடைய வாழ்க்கையில பின்னோக்கி போற இடமே கிடையாது. தாவீதும் பாவம் செய்தான், ஆனா அவன் பின்னோக்கியே போகல. அவன் பாவம் செய்த உடனே, அவன் உணர்த்தப்பட்ட உடனே பின்னோக்கி போகல. வேதத்தை அவன் மறக்கல, ஆலயத்துக்கு போவதை அவன் நிறுத்தல. என்ன செய்யறான்னா உடனே முழங்கால் படிக்கிட்டான். நின்ன இடத்துல முழங்கால் படிக்கிட்டு மன்னிப்பை பெற்று பின்னோக்கி போவன் முன்னோக்கி நடந்தான். தாவீதுக்கும் மற்றவர்களுக்கு உள்ள வித்தியாசம் தான். சவுல் பாவத்தை செய்தவன பின்னோக்கி போனான். பாவத்தை அவன் நியாயப்படுத்தினான். ஜனங்களுக்காக தான் அவன் பயந்து கொண்டு செய்தேன் என்று மற்றவர் மேல பழிய போட்டான். தாவீது இடத்துல நீ பாவம் செய்தா என்று சொன்னதால் நானே அந்த பாவி, இந்த அக்கிரமம் என் மேல் சுமரட்டும், என்னுடைய பிள்ளைகள் சாகட்டும், இந்த ஜனங்கள் என்ன செய்தது என்று சொல்லி பரிதவித்து நின்ற இடத்திலே அவன் முழங்கால் படிக்கிட்டு மன்னிப்பை கேட்டு அவன் முன்னோக்கி செல்கிறவன். தாவீதுக்கு மற்றவருக்கு தான் வித்தியாசம், நமக்கு அதான் வித்தியாசம். நீ பின்னோக்கி போய் கொண்டு இருக்கிறாயா? வேதத்தை படிக்காமல் இருக்கிறாயா? அவரோடு கூட உறவாடாமல் இருக்கிறாயா? சகோதரோடு கூட ஐக்கியப்படாமல் இருக்கிறாயா? அப்படி என்றால் பாவம் முன்னுக்குள்ளாக இருக்கிறது. நீ
ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கல. அதனால் உன்னுடைய வாழ்க்கை பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய படைகள் பின்னோக்கி போனது ஏன்? பாவம் இருந்தது, பயம் இருந்தது. அன்பிலே, பூர்ண அன்பிலே பயம் இல்லை என்று சொல்லி வாசித்தோம். ஆகவே அவரிடத்துல பயம் பின்னோக்கி போகணும். தாவீதுக்கு பின்னோக்கியே போகல, அவன் தான் பாவம் செய்தான். முழங்கால் படிக்கிட்டான், மன்னிப்பை கேட்டான், முன்னாடி போறான். கோலியாத்தை வென்றெடுக்கும்படியாக முன்னாடி போறான், ஓடுறான், நடந்து கூட போகல. வாசிக்கிறோம் நம்ம. தாவீதை கொல்லும்படியாக நடந்து போனான், மறைந்து போனான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் கூழங்காலால் அடிச்சான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னா நேரடியான பார்வை. பிசாசு வந்து நேரடியா பார்வை. பிசாசு உன்னிடத்துல வரும்போது, பிரச்சனை வரும்போது நீ ஓடி ஒளிகிறாயா? ஓடி ஒளிகிறாயா? தயக்கம் காட்டுகிறாயா? சந்தேகப்படுகிறாயா? பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனுடைய அன்பை குறித்து சந்தேகப்படுகிறாயா? ஒளிந்து கொள்கிறாயா? பாவத்தை செய்து யார் ஒளிந்து கொண்டா? ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தரை அவர்களால் பார்க்க முடியல. பதுங்கிக் கொள்கிறாயா? தாவீதும் பாவம் செய்தான், வாழ்க்கையில் அநேக பாவம் செய்தான். ஒரு நாளும் என்ன செய்தான்? அவன் பின்னோக்கியே போல. மன்னிப்பை கேட்டான், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றான். முன்னோக்கி செல்கிற வாழ்க்கை நமக்கு கூட மறைந்து போகிற வாழ்க்கை அல்ல, ஒளிந்து கொள்கிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய நேர்மறையான தைரியமுள்ள வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அன்பும் கிருபையா தெளிந்த கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு பயப்படுகிற ஆவி அவர் கொடுக்கல. ஜனங்கள் எல்லாரும் பயந்து போனாங்க. தாவீது ஒரு நாளும் பேக்வர்ட், முன் வச்ச கால பின் வைக்கிறார், முன்னாடி போய்கிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கான்ல, நடந்து போல, ஊர்ந்து போல. எப்படி போனான்? ஓடுறான். பிசாசை பார்த்து, பிசாசு போல இருந்த அந்த கோலியாத்தை பார்த்து அவன் நேரடியாக ஓடி போகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு கூட வேணும். ஒளிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உம்மாலே ஓர் பாய்வேன், தம்மாலே ஓர் மதிலை தாண்டுவேன். உம்மாலே சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன். சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன். நேர் மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். நேர் மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். கர்த்தாவே என்பலனே, உம்மில் அன்பு கோருவேனே. உத்தமமானதும் வழிதானே. கர்த்தாவே. சத்துருவை என்ன பண்ணுவான்? தொடர்ந்து போவான். சத்துரு எங்க போனானாக்கா போலான்னு விடுறதுலாம் கிடையாது. என்ன பண்ணுவான்? தொடர்ந்து போய் அவனை நிர்மூலமாக்குவான். ஃபுல்லா என்ன பண்ணுவான்? அப்ரூவ் பண்ணுவான். ஒளிந்து போற வாழ்க்கையே கிடையாது. சிங்கம் வந்தது, என்ன பண்ணான்? சிங்கமே தொடர்ந்து போய் பிடிக்கிறான். கரடி வந்தது, கரடி போன பாதையிலேயே என்ன பண்றான்? போய் கரடியை பிடிச்சி அடிச்சு சாவடிக்கிறான். பிசாசு தப்பி ஓடுறானாக்கா சரி போனா போகட்டும், என்னை விட்டு போனா போதும், மற்ற சனியை மற்றவனை பிடிக்கிட்டோம் அப்படின்லாம் கிடையாது. அவனை நிர்மூலமாக்குற தகுதி யாருக்கு இருக்குது? ஃபார்வர்டு சோல்ஜர். ஃபார்வர்டு, முன்னாடி போறான், ஓடுறான், கீழே விழுந்தான், உயிரோட இருக்கிறான். என்ன பண்றான்? தலைமுடிய பிடிச்சி கையில ஒன்றும் இல்லை, அவன் வாழையை உருவி என்ன பண்ண கர 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 கரன்னு யாரா இருக்கிறான்? கோலியாத்த அறக்குறான், தலையை போட்டு அறக்குறான், கரகரன்னு அறக்குறான். தலையை போட்டு தனியா தூக்கிட்டான். அவ்வளவு தைரியம். இதெல்லாம் முன்னாடி நான் இப்படி செய்வேன்னு முன்னாடியே சொல்றான். பாருடா, நீ எனக்கு வரியா? நீ நிந்திக்கிற தேவனுடைய சேனைகளையும் கர்த்தர் இராணுவங்களையும் தேவனுடைய வரேன். நான் உனக்கு என்ன தெரியுமா செய்வேன்? நான் உன்னை வீழ்த்தி உன் தலையை எடுத்து அதை காகங்களுக்கு கொடுப்பேன், பறவைகளுக்கு கொடுப்பேன்னு முன்னாடியே சொல்லிட்டான். அதை செயல்லையும் செயல்படுத்தி காட்டினான்.
அப்ப அவனுக்கு இதுதான் நடக்க போகுது, நமக்கு தான் வெற்றி அப்படின்றத சர்வ நிச்சயமா யாருக்கிறார்? தாவீது. சொன்னதை சொன்னபடி செய்யும்படியாக ஆண்டவர் செய்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற மகன் தான் தாவீது. விசுவாசம் விசுவாசம் தரிசித்து நடப்பதல்ல. விசுவாசம் என்பது என்ன? faith is not walk by faith, not by sight. Faith is walk by faith, not by sight. பார்த்து நடப்பதல்ல, தரிசித்து நடப்பதல்ல, விசுவாசத்திலே நடப்பது. இது இதுதான் பார்த்துலாம் செய்யறது கிடையாது. விசுவாசத்தினாலே செய்யப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் nobody can please God without faith. விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசம் பொறுமையை கொடுக்கிறது, விசுவாசம் தைரியம் கொடுக்கிறது என்று சொல்லி நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். faith cometh by hearing and hearing by the word of God. அப்படின்றது என்ன? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க என்ன வரும்? தூக்கம் வரும். அதான் தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க என்ன வரும்? ஞானமா வரும், விசுவாசம் வரும். faith cometh by hearing and hearing the word of God. வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் வரும் என்று போடப்பட்டிருக்கு. ஆண்டவரோடு உறவாட தாவீதுக்கு விசுவாசம் வந்தது. அவர் தனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். யுத்தம் கர்த்தருடையது என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்தார். தாவீதை போல ஒரு மனுஷனே கிடையாது. ஒரு மனுஷன் அவர் அன்பு கூறணும்னு சொன்னாக்க தாவீது தான் அன்பு கூறுவார். தாவீது எங்கே என்று கேட்கிறார். தாவீது என் இருதயத்தை கேட்கிறவன் என்று சொல்கிறார். நாம் அப்படி இருக்கிறோமா? going forward towards the battle, slaying the giant. அதை அப்படி தூக்கிட்டு வரான். எப்படிப்பட்ட ஒரு இது unambiguous victory. அந்த விக்டரியை அந்த வெற்றியை ஒரு நாளும் ஒருவரும் தடையே சொல்ல முடியல. அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். சவுலால ஜீர்ணிக்க முடியல. சர்வ நிச்சயமான வெற்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இதை பார்த்து என்ன செய்கிறார்கள்? பெலிஸ்தியரை புறமுதுகிட்ட ஓட செய்கிறார்கள். அவர் ஊருக்கு போற வரையும் அவங்க வெட்டினே போறாங்க. அவங்க வீடுகள் போய் சேருவதற்குள்ளாக அவர்கள் பிணங்களை எல்லாம் தெருவிலே அவர் சிதைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்அம்பிகுவஸ் victory. சவுல் கொண்டது தாவீது கொண்டது என்று சொல்லி புகழ்ந்து பாடினார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? புகழ்ந்து அன்அம்பிகுவஸ் victory. அதுல அந்த குறையே சொல்ல முடியாது. ஏன்? அந்த வெற்றியை கொடுத்தது யாரு? பாருங்க, 5 காரியங்களை பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? UN என்று தொடங்கக்கூடிய பிரிஃபிக்ஸ்ல 5 காரியங்களை பார்த்தோம். முதல் என்னது? அன்அசைலபிள் டெஸ்டிமனி. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு கோலியாத்தை போல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நீ சந்திக்கும் போது your testimony must be unassailable. unassailable என்றால் அதை குற்றம் சொல்ல முடியாத நிச்சயமான ஒரு சாட்சியாக இருக்கணும். யாரெல்லாம் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்களோ அவர் என்ன செய்வாரு? பணம் கொடுப்பாரா? மத்தேயு 10ஆம் அதிகாரம், மேத்யூ காஸ்பல் சாப்டர் 10 verse 32 and 33 வாசிங்க. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அறிக்கை பண்ணுவேன். மறுதலிக்கிறவன் எவனோ ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. யாரெல்லாம் மனுஷனுக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பிதாவுக்கு முன்பாக நான் சாட்சி என் சகோதரனுக்கு முன்பாக சாட்சி கொடுத்தான். கோலியாத்துக்கு முன்பாக சாட்சி கொடுத்தான். ராஜாவாகிய சவுலுக்கு முன்பாக அவன் சாட்சி கொடுத்தான். அந்த இஸ்ரவேலுடைய சேனைகளுக்கு முன்பாக சாட்சி கொடுத்தான். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இவன் என் இருதயத்துக்கு எங்க சொல்றார்? நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்றார், புதிய ஏற்பாடுல சொல்றார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அவன் பெற்றான். எப்பொழுது அவன் ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி கொடுத்தான். அன்அசைலபிள் டெஸ்டிமனி. அவனுடைய சாட்சியானது அப்பேற்பட்ட சாட்சியாக இருந்தது. இரண்டாவது,
நாம் பார்க்கும்பொழுது, அவனுக்கு சோகம் வந்த பொழுது, அவன் தோற்கடிக்கப்படுவோம் என்ற நிலைமை வந்த பொழுது அவன் எதை நினைக்கிறான்? என்ன நினைக்கிறான்? சோர்ந்து கையில போய் கையை வச்சுட்டு படுத்துட்டான். வீட்டுல என்ன பண்ணான்? ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைக்கிறான். அன்ஃபர்கெட்டபிள் பாஸ்ட் டீட்ஸ் ஆஃப் காட். அவர் எனக்கு என்ன விதமா நன்மை செய்தார்? தாயின் கர்ப்பத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காரு? என்ன பண்ணியிருக்காரு? எடுத்தவர் அவரே, என்னை உருவாக்கினவர் அவரே, என்னை தெரிந்து கொண்டவர் அவரே, எனக்கு உயிர் கொடுத்தவர் அவரே. தாயின் கர்ப்பத்திலே நான் என்ன செய்திருக்க முடியும்? அழிந்து போயிருக்க முடியும், வெளியே வராம போயிருக்க முடியும். இம்மட்டுமாக இத்தனை வயது வரையாக என்னை அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் அவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவரே என்று சொல்லி எவ்வளவு விதமான பாடுகள், எவ்வளவு விதமான மரண தருவாயிலிருந்து என்னை காப்பாற்றி இம்மட்டுமாக என்னை வைத்திருக்கிறாரே. அன்ஃபர்கெட்டபிள். You must not forget the deeds of God, the goodness of God, the faithfulness of God. கர்த்தர் செய்த உபகாரங்களை, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும், all the deeds, எல்லா மறக்க கூடாது. மறக்காம இருந்தா நமக்கு என்ன வரும்? அந்த தைரியம் வரும். அன்ஸ்டாப்பபிள் கரேஜ். அவனுடைய தைரியத்தை பார்க்கும்போது அவனுடைய தடை போட்டு நிறுத்த முடியல. அவனுடைய சகோதரனை நிறுத்த முடியல. சகோதரன் சொல்றான், நீ வேடிக்கை பார்க்க வந்தவன், உனக்கு இதெல்லாம் கத்தி பிடிக்க தெரியுமா என்று கேட்கிறான். ராஜா இடத்துல போறான், நீ இளைஞனா இருக்கிறாய் என்று சொல்லி அவனுக்கு அதைரியத்தை கொடுக்கிறார்கள். அதெல்லாம் அவனுடைய வெற்றியை பாதிக்கவில்லை, தைரியத்தை பாதிக்கவில்லை என்று சொல்லி பார். அது மாத்திரமல்ல, அன்வேவரிங் ஃபெய்த், அசைக்க முடியாத நம்பிக்கை. அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. விசுவாசம் யார் பேர் இருந்தது? அசைக்க முடியாத விசுவாசம் யார் பேர் இருந்தது? ஆண்டவர் பேர். அந்த கோலியாத்தை என்னிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். கோலியாத்தை என்னிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அவன் தலையை நான் வாங்கி முடித்தாகி விட்டதுன்னு முன்னாடியே சொல்லிட்டான். எங்க 29 சொல்லிட்டான். ஆகாய் 44 சொல்லிட்டான். உன்னுடைய பின்னும் பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து எனக்கு வாழ்றான். இதுக்கு தாவீது என்ன சொல்கிறான்? இன்றைய தினம் 46, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்துக்கு பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களும் கொடுப்பேன். ஆதலால் இஸ்ரவேலில் தேவன் ஒரு உண்டு என்று பூலோகத்தார் எல்லாம் அறிந்து கொள்வார்கள். அது முடிஞ்சு போச்சு. நான் முன்னாடியே அவனை சாவடிச்சிட்டான். 46 வேலையை முடிச்சிட்டான். அவ்வளவு விசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம், அன்வேவரிங் ஃபெய்த், இப்படிப்பட்ட அவருடைய நன்மைகளை மறக்காத இருக்கக்கூடிய மனது, அவ்வளவு யாரும் தடுத்து நிறுத்த முடியாத தைரியம், உன்னதமான ஒப்பற்ற சாட்சி இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னு சொன்னா, யாருமே கேள்வி கேட்க முடியாத தெளிவுள்ள ஒரு விக்டரி, அன்ஆம்பிகுவஸ் விக்டரி. எல்லாவற்றின் மீதும் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவரா. டேபிள் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். அவருடைய நன்மைகள், அவர் எனக்காக சிலுவையிலே மரித்த நன்மைகளை வெளிக்காட்டுகிற சாட்சியாக இருக்கு. அதை நான் பருகும் பொழுது, அதை நான் புசிக்கும் பொழுது, எனக்காக அவர் சிந்தினார், எனக்காக மரித்தார் என்ற ஞாபகத்தோடு பயபக்தியோடு கூட இந்த பந்தியில நாம பங்கு பெறலாம். உன்னதமான காரியம் என்ன தெரியுமா? தாவீது வாழ்க்கையில ஒன்லி ஃபார்வர்ட் மூமெண்ட் தான். எல்லாருக்கும் இருந்த நெருக்கடி அவனுக்கு இருந்தது. எல்லாரும் செய்த பாவங்களை அவனும் செய்தான். இன்னும் யாரும் செய்ய முடியாத பாவங்கள்லாம் கூட அவன் செய்தான். ஆனாலும் கூட அவனுடைய ஸ்டெப்பு ஒரு நாளும் பேக்வேர்டு கிடையாது, எல்லாம் ஃபார்வர்டு தான். பாவம் அவனை நிறுத்துதுன்னு சொன்னா அந்த இடத்துல குழந்தை படிக்கிட்டு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து பண்ணிங்க ஆண்டவரே, முடத்துல ஏராளமான மன்னிப்புகள் உண்டு என்று சொல்லி அறிக்கை செய்து அதை சரி செய்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் ஈடு செய்து ஒன்லி ஃபார்வர்டு மார்ச் தான். எப்படி அந்த கோலியாத்தை முன்னோக்கி ஓடி சென்று கொண்டானோ அப்படித்தான் ஒரு வாழ்க்கை. நம்மிடத்துல பாவம் வரும்பொழுது ஒரு நாள் நம்ம பின்னோக்கி போகவே கூடாது. இந்த காரியம் என்னோட வாழ்க்கையில இருக்குது, நான் பின்னோக்கி போவேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒன்று செய்யல, ஆண்டவர் கஷ்டத்தை அனுப்பினார், நான் உங்களோடு பழகுவதற்கு நான் கூட ஒரு சில நேரங்கள் நினைத்திருக்கிறேன். இள வயதுல பாவங்களிலே நான் ஆட்படும் போது, ஐயோ நம்ம சர்ச்சுக்கு போனா எப்படி, நாங்க எப்படி உட்கார்ந்து இருப்பது, அவரோடு கூட எப்படி பேசுவது என்று சொல்லி பிசாசு அந்த விதமான சிந்தனையை கொடுப்பான். அவரோடு கூட எப்படி நான் பேசுவது,
அவளோடு கூட எப்படி நான் பழகுவது, எப்படி நான் நடிப்பது என்று சொல்லி இதெல்லாம் பிசாசு சிந்தனையில் கொடுப்பான். அப்படி சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம கர்த்தரை விட்டு கர்த்தருடைய வீட்டை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புறந்தள்ளுவான். அப்படி நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. தாவீதை போல அவருடைய வீட்டை வாஞ்சிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒன்லி ஃபார்வர்டு மூமெண்ட், முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கணும். பாவம் தடுத்ததா மன்னிப்பை கேட்டு அறிக்கை செய்து அவர் பதில பங்கு பெற்று முன்னோக்கின ஒரு வாழ்க்கை தாவீதை போல காணப்பட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். விசுவாசுக்கு ஏற்று நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி யாக்கோபு நிருபம் 4வது இடத்துல பார்க்குறோம். 1:5 கூட வாசிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்வாராக. தாவீதை போல விசுவாசத்தோடு தைரியத்தோடு இந்த உலகத்துக்கும் விசுவாசுக்கும் உங்களை ஜனங்கள் பாவம் எல்லாத்துக்கும் ஏற்று போராடி நான் வெற்றி பெற ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம மூலமாக அர்ப்பணித்து பாத்திரங்களாக இந்த பந்தியிலே பங்கு பண்ணலாம்.